யாருக்கெல்லாம் இந்த ஆல் ஆன் ஃபார் இம்ப்ளான்ஸ் பண்ண முடியாது இல்லை பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து ஸ்மோக்கர், புவர் ஓரல் ஹைஜீன், ஜென்ரல் ஹெல்த். ஒரு ஆளுக்கு ஜென்ரல் ஹெல்த், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆஸ்டியோபோரோசிஸ், யூஸ்வலி ஆஸ்டியோபொராட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கேட்பாங்க. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பிளான் பண்ணுறது யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டோம். சைக்கலாஜிக்கலி டிஸ்ட்ரெஸ்ட் பேஷண்ட்ஸ், ஆக்சுவலி ரேடியேஷன் பண்ண பேஷண்ட்ஸ், ஆக்சுவலாக கேன்சர், அதுவும் எஸ்பெஷலி ஹெட் அண்ட் நெக் ஏரியாவில் 6 months to 1 year டைம் வரைக்கும் எனி சார்ட் ஆஃப் டென்டல் ப்ரொசீஜர் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஃபிட்டாக இல்லாட்டியும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு டெஃபினட்டாக தே கேன் ஃபிட் இன் டு த டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஒன்லி a few categories do not fit into கண்டிப்பாக டென்டல் இம்ப்ளான்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையில் இருக்கும். பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன் டு அ ஃபிட் பேஷண்ட் ஃபார் டென்டல் இம்ப்ளான்ஸ். ஸோ ஃபிக்ஸடாக டீத் வச்சுக்கிட்டு நல்லாவே அவங்க லைஃப் ஸ்டைலை லைஃப்பை வந்து அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் பிரேம் லாரன்ஸ். நான் ஒரு ஓரல் இம்ப்ளான்டாலஜிஸ்ட், அதாவது வேர்பதிய ஸ்பெஷலிஸ்ட். நான் வந்து ஆல் ஆன் 6 மற்றும் ஆல் ஆன் 4 ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா, யாருக்கெல்லாம் இந்த ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ஸ் பண்ண முடியாது இல்லை பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ஸ் பண்ண முடியாது. அது யாரெல்லாம்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா புவர் ஓரல் ஹேபிட்ஸ் வச்சுருக்கிறவங்க. அதாவது புவர் ஓரல் ஹேபிட்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஸ்மோக்கர். ஒரு பயங்கரமாக கன்சிஸ்டண்ட்டாக ஸ்மோக் பண்ணுற ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட்டோ ஃபார் தேட் ரீசன் எனி இம்ப்ளான்ட் நம்ம வந்து பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்மோக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மோக் பண்ணுறப்போ அவங்களோட அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஈறு இடத்துல வந்து அது வந்து கிளாக் ஆயிரும். அதாவது அது ஃபுல்லாக ரத்தத்தை கொடுக்காது. ஸோ நம்ம இப்போ இம்ப்ளான்ட் நான் போடுறப்ப அந்த இம்ப்ளான்ட் எலும்போட செட்டில் ஆகணும்னா அந்த ரத்தம் வந்து தான் வந்து எலும்பு செல்ஸ் அதில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து நம்ம எலும்போடு அட்டாச் பண்ணுறது. ஒரு ஸ்மோக்கர் அவங்களுக்கு வந்து அந்த ரத்த நாணங்கள் வந்து ரொம்ப ஆக்சுவலாக என்னதான் கிளாக் ஆகிருக்கும். ஸோ ரத்தம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்காது. ஸோ யூஸ்வலாக ஸ்மோக்கருக்கு வந்து ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ஸோ இல்லை இம்ப்ளான்ஸோ சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பட் எஸ், பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா, அவங்க ஸ்மோக்கிங் அந்த டைமில் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 weeksக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 monthsக்கு அவங்க ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட்ல என்ன இம்ப்ளான்ட் வேணாலும் நம்ம பண்ணலாம். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, புவர் ஓரல் ஹைஜீன் சொல்லுவோம். அதாவது வாய் சுத்தமாக இல்லாமல் வச்சிருக்கிறவங்கள வந்து நம்ம ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட்டுக்கோ இல்லை வந்து எந்த இம்ப்ளான்ட்டுக்கோ நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ரீசன் என்னென்னா, ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஆல் ஆன் இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெரைல் டைட்டேனியம். அந்த ஸ்டெரைல் டைட்டேனியமே நம்ம வாயில் போடுறப்ப அது ஸ்டெரைலாக அந்த எலும்போட போனால் தான் அது எலும்போட செட் ஆகும். இதில் அழுக்குகளோ இல்லை வந்து நிறைய கிருமிகள் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக, இல்லை ஈறு நோய் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இம்ப்ளான்ட்டுக்கும் பாதிக்கலாம். அந்த இம்ப்ளான்ட் டேக் ஆகிறதையும் அது பாதிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு இம்ப்ளான்ட், ஏன்னா சிங்கிள் இம்ப்ளான்ட்டாக இருந்தால் கூட வாயை க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளான்ட் போடுவோம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட்டுக்குன்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மெயின்டைன் பண்ணாத ரீசன்னால தான். நீங்கள் அழுக்கு நிறைய இருந்து நீங்கள் டாக்டரை ரெகுலராக பார்க்காம இருந்ததுனால உங்களுக்கு அந்த அழுக்கு சேர்ந்து அது வந்து உங்களோட இதில் சேர்ந்ததுனால தான் வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஸோ இம்ப்ளான்ட் போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த இதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ வேண்டியது இருக்கும். பெட்டர் ஓரல் ஹைஜீன், பெட்டராக டென்டிஸ்ட் ரெகுலராக பார்க்குறது, இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரிகிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ பட் ஆனால் நான் மெயின்டைனே பண்ண மாட்டேன், நான் ஓரல் ஹைஜீன், நீங்கள் ஃபிட் இட் ஃபர்கெட் இட் கிடையாது. இம்ப்ளான்ஸை பொறுத்த வரைக்கும் மாட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக அது மறந்துடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. 100% நான் மெனி ஆஃப் மை பேஷண்ட்ஸ் நான் சொல்லுவேன், ஐம் மேரிட் டு த பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும், அடிக்கடி ப்ளசன்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year we see. ஸோ அதை வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் அழுக்கு சேர்கிற டைம்லேயே நம்ம அதை க்ளீன் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் சம்படி இஸ் ரெடி டு ஒன்லி புட் ஆல் திஸ் எஃபர்ட், அதாவது நான் க்ளீனாக வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ஸோ பீட் எனி இம்ப்ளான்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஹெல்த், ஒரு ஆளுக்கு ஜென்ரல் ஹெல்த், ஒரு எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து டு பி ஃப்ராங்க் வந்து வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுங்கன்னு அவங்க பொண்ணு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ரீசன் என்னென்னா, அவருக்கு ஜென்ரல் ஹெல்த்தே வந்து மோசமாக இருந்துச்சு. ஸோ ஜென்ரல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டென்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலையும் அர்த்தம் கிடையாது. ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட்டோ எனி டைப் ஆஃப் இம்ப்ளான்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம்.
அடுத்து காமனாக கேட்குறது, எனக்கு சுகர் இருக்குது டாக்டர், சுகர் இருக்கிறவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணலாமா அப்படின்னு. சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ளான்ட் பண்ணலாம். ஆனால் வந்து யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சுகரை நான் கண்ட்ரோல்லே வச்சுக்க மாட்டேன், 400க்கு மேலே தான் என்னோட சுகர் இருக்கும், HbA1c 10க்கு மேலே தான் இருக்கும், 10-15க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு இருக்கிற அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இம்ப்ளான்ஸ் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா டயபெட்டிஸ் பிளேஸ் அ ரோல் இன் வூண்ட் ஹீலிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அடிப்பட்டா புண்ணு ஆறுறதுல உங்கள் சுகர் லெவல் வந்து பிளேஸ் அ ரோல். சுகர் ஹையாக இருந்துச்சுன்னா ஊண்டு ஆறாது. இதே தான் இம்ப்ளான்ட்ல. இம்ப்ளான்ட் நான் வந்து இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணுறப்போ இல்லை பல் எடுக்கிறப்போ அந்த ஊண்டு வந்து ஆறணும்னா உங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும். சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த இம்ப்ளான்ட்டே ஃபெயில் ஆகலாம். இல்லை நாங்கள் ட்ரை சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பல் எடுத்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது, இதெல்லாம் வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ளான்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பட் ஹேவிங் செட் ஆல் தட், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு we can definitely do. அது எப்படி பண்ணோன்னா, எனக்கு ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸாக தான் இருந்துச்சு. பட் என்னோட டீமில் டயபெட்டாலஜிஸ்ட்டும் இருக்காங்க. அவங்க வந்து அதை இன்சுலின் போட்டு அவங்கள ஒரு 3 நாள் அட்மிட் பண்ணி வச்சு இன்சுலின் போட்டு சுகரை டீசன்ட் லெவலுக்கு கொண்டு வந்து 200க்கு உள்ளால கொண்டு வந்து அதுக்கப்புறம் we started placing the implant, taking into account அவங்க டயபெட்டிஸ் மெடிகேஷன்ஸ், அவங்க டயட் எல்லாமே மாற்றி ஒரு 3 months அவங்க வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றதை சொல்லி அனுப்பணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறப்ப அந்த 3 months கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா அந்த இம்ப்ளான்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செட்டில் ஆயிரும். ஃபுல்லாக இம்ப்ளான்ட் எலும்போட சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நமக்கு இது இருக்காது. பட் ஸ்டில் சுகர் கண்ட்ரோல் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் த ஓவரால் ஹெல்த். ஆனால் அன்கண்ட்ரோல், நான் டயபெட்டிஸ் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன், எனக்கு இம்ப்ளான்ட் வேணும்னு சொல்கிற பேஷண்ட்ஸுக்கு 100% இம்ப்ளான்ட்ஸ் நம்ம பண்ணவே முடியாது. இதை தவிர அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்து ஆஸ்டியோபொரோசிஸ். யூஸ்வலி ஆஸ்டியோபொரோட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கேட்பாங்க, ஆஸ்டியோபொரோட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பண்ண முடியாதா அப்படின்னு. ஆஸ்டியோபொரோட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வந்து சிபிசிடி ஸ்கேன் எடுத்துட்டு அவங்களோட பிடிஹெச்னு சொல்லுவோம், பேராதைராய்டு ஹார்மோன் லெவல், அந்த லெவலை பார்த்துட்டு we can definitely do implants. It is not a contraindication, but very high osteoporotic patient அவங்களோட போன் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா சில டைமில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இம்ப்ளான்ட் போட்டு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவோம்னா, சில டைமில் இம்ப்ளான்ட் போட்டு ஒரு 6 months வெயிட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அது ஃபுல்லாக இம்ப்ளான்ட் எலும்போட சேர்ந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பல் செட்டையோ இல்லை வந்து இம்ப்ளான்ட் க்ரௌனையோ எதுனாலும் நம்ம அதில் கொடுக்குறது அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் இது யாருக்கு பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்ரிட்டி, அதாவது எதையுமே ஹோல்டு பண்ணுற இது இருக்காது, கை ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக அவங்க பார்க்கின்சன்ஸில் இருக்கிறப்ப அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தே வந்து மோசமாக இருக்கிறப்ப நம்ம வந்து வாயில் ஒரு இம்ப்ளான்ட் பண்ணுறது யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டோம். பட் ஒரு ரேர் சினாரியோவில் நம்ம பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா அவங்க பல்லு மாட்டினதுக்கு அப்புறமும் அதை க்ளீன் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜென்ரல் ஒரு பர்சனால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க அந்த பல் செட்டையோ இல்லை வந்து நம்ம ஹைப்ரிட் ப்ராசஸையோ க்ளீன் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸே அவங்களோட ஒரு ஃபுல் டைமை எடுத்துக்கும். அதில் வந்து நம்ம ஒரு பல்லு கொடுக்கறதுன்றது ஒரு கடைசி விஷயமா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிசீஸ் வந்து நான் வந்து இம்ப்ளான்ட் பண்ண மாட்டேன். அது யாருன்னா சைக்கலாஜிக்கலி டிஸ்ட்ரெஸ்ட் பேஷண்ட்ஸ். ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலி டிஸ்ட்ரெஸ்ட் பேஷண்ட்ஸ் ஏன்னா எகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஆக்சுவலாக சில டைமில் வந்து சைக்கலாஜிக்கல் அந்த டிப்ரெஸ்ட் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து எனக்கு நல்லா இருக்கிற பல்லையை எடுத்துகிட்டு எனக்கு இம்ப்ளான்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதை நான் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ பிகாஸ் அவங்கள ஒரு சைக்கலாஜிக்கலாக தெர் வில் பி அ சேஞ்ச். பல்ல எடுத்தோன்னே தே வில் அண்டர்கோ லிட்டில் பிட் ஆஃப் டிப்ரெஷன். நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்தது சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு இது இருக்கும். புதுசாக பல்லு மாட்டுறப்ப இட் இஸ் நாட் நேச்சுரல் டு ஐ எம் நாட் காட், வி ட்ரை டு க்ளோஸ்லி மேட்ச் த நேச்சுரல் டீத். பட் நேச்சுரல் டீத்தையும் நம்ம என்ன மாதிரி ப்ராசஸஸ் பண்ணாலும் அதை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் அக்செப்டன்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சில ஃபுட்டை நம்ம சாப்பிட முடியாது, சில ஃபுட்டை ஸ்லோவாக தான் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பேஷண்ட்ஸை தான் நான் வந்து ப்ராபப்ளி அட்வைஸ் பண்ணுவேன். பட் டிப்ரெஸ்ட் சம்படி ஹூஸ் ஆன் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு ஃபுல் மவுத் கேஸ்னா, பிகாஸ் அதில் வந்து நிறைய எங்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் நிறைய நாங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும். அதில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் லேட்டராக இஷ்யூஸ் வரலாம். ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்த் கொஞ்சம் மோசமாக இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டோம். அடுத்த ஒரு பேஷண்ட்டுக்கு யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த
ரேடியேஷன் பண்ண பேஷண்ட்ஸ், ஆக்சுவலாக கேன்சர், அதுவும் எஸ்பெஷலி ஹெட் அண்ட் நெக் ஏரியாவில் ரேடியேஷன் அண்டர்கோ பண்ணவங்கள அந்த ஒரு 6 months டைமுக்கு யூஸ்வலாக 6 months to 1 year டைம் வரைக்கும் எனி சார்ட் ஆஃப் டென்டல் ப்ரொசீஜர் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ரேடியேஷன் எடுக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு வந்து போய் ஏதாவது பல் ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷனுக்கு இது சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அதுவும் சில அந்த ரேடியேஷனில் வந்து 55 கிரேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்குள்ள ரேடியேஷன் அதுக்கு மேலே கொடுத்தவங்களுக்கு யூஸ்வலாக அட்வைஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் வந்து ஒரு 1 year 1.5 years ஆஃப்டர் அவங்க ஆன்காலஜிஸ்ட் வந்து ஓகே சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ரேடியேஷன் அங்கே கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த ப்ரொசீஜர் இல்லை, அந்த கேன்சர் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ரேடியேஷன் எடுத்தவங்களுக்கும் பண்ணலாம். பட் ஒன்லி திங், கரண்ட்டாக ரேடியேஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இல்லை வந்து ஒரு ரீசன்ட் டைமில் ரேடியேஷன் எடுத்தவங்களுக்கு நம்ம வந்து டென்டல் இம்ப்ளான்ஸோ இல்லை ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸோ சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எனிபடி ஒரு ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்குது, அவங்க ஒரு பல்ல எடுக்கலாம் அப்படின்ற ஹெல்த்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணலாம், இல்லை ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப், அவங்க வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீன் டென்டல் விசிட்டுக்கு ரெடியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்ப்ளான்ட் நான் யூஸ்வலாக என் பேஷண்ட்ஸ்ட்டு சொல்லுவேன், ஒரு கார் வாங்குற மாதிரி தான். காரை வாங்கிட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக நம்மளே வீட்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. there will be some servicing that needs to be done once in 3 months or once in 6 months. டென்டல் இம்ப்ளான்ட்டும் அதை மாதிரி தான். once in a year you will have to meet the doctor. ஆனால் இங்கே சர்வீஸோ இல்லை சர்வீஸ் காஸ்ட்டோ வரப்போகிறதில்ல. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு டென்டல் இம்ப்ளான்ட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா யூஸ்வலி இட் டேக்ஸ் இயர்ஸ் டுகெதர் டு கெட் இன் டு அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறப்போயே இல்லை ஒரு சின்னதாக ஈர நோய் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் ரொட்டீன் டென்டல் செக்கப்புக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க யாருனாலும் சரி, வித் நோ ஜென்ரல் சிஸ்டமிக் இஷ்யூஸ், நோ அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிட் ஃபார் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ அப்படி ஃபிட்டாக இல்லாட்டியும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக தே கேன் fit into the dental implant treatment procedures. Only a few categories do not fit into கண்டிப்பாக டென்டல் இம்ப்ளான்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையில் இருக்கும். பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன் டு அ ஃபிட் பேஷண்ட் ஃபார் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ ஃபிக்ஸடாக டீத் வச்சுக்கிட்டு நல்லாவே அவங்க லைஃப் ஸ்டைலை லைஃப்பை வந்து அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் your own implantologist, Dr. Prem.